திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும், அன்பு ஊழியருக்கும், அவருக்கு நான் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும்படிக்கு ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. காலையில நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து காத்திருந்த பொழுது ஒரு வார்த்தையை மாத்திரம் என் உள்ளத்திலே தேவன் துணிக்க செய்து அதை தியானித்து பார்க்கும்படிக்கு ஆவியானவர் கிருபை தந்தார். இன்றைக்கு நான் அதையே உங்கள் மத்தியில் வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். சந்ததி அவரை சேவிக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக சந்ததி எண்ணப்படும். அது ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகள் எல்லாம் செய்தார் என்று பிறக்க போகிற அவருடைய நீதியை ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு சந்ததி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இவனமாய் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை, அவருடைய மரண பாடுகள் எவ்விதமாய் இருக்க போகிறது என்பதை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாய் சங்கீதத்திலே அவன் எழுதி வைத்த வார்த்தைகளை தான் அந்நாட்களிலே யூதர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா வருவார் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த சந்ததி மேசியாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டும் மேசியாவினாலே மீட்கப்படும். உலக அளவிலே நாம் ஒரு பெரிய சந்ததியாக, பலத்த சந்ததியாக தேவன் நம்மை அரசாளுவார். உலகம் முழுவதற்கும் அவர் ஒருவரே எஜமானாய் இருப்பார் என்பது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. அது யூதருக்கு மாத்திரமல்ல, இயேசுவை அறியாத கீழ் மட்டத்தில் இருக்கிற நமக்கும் உதித்தான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடை அவன் எழுதுகிறான். ஒரு சந்ததி ஒன்று தோன்றும். அந்த சந்ததி காலம் காலமாய், தலைமுறை தலைமுறையாய் ஒரே ஒரு கர்த்தரை மாத்திரமே தொழுது கொண்டு அவரையே சேவித்து வணங்கி அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் அந்த சந்ததி. அல்லேலூயா. பாதி பேருக்கு வருது, நான் எந்த சந்ததி சேர்ந்தவன், நீ வந்து இந்த சந்ததிக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி சில பேர் பாக்குறீங்க. நீங்க யாருக்கு எப்படி போனாலும் எந்த இடத்துல போனாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் நாம் பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவரை அறிந்து கொண்ட நான் தான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய், தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறைக்கும் ஒரே ஒரு சந்ததி அவரை தொழுது கொண்டிருக்குமா? காலங்கள் ஓடலாம், நாட்கள் ஓடலாம், வாரங்கள் ஓடலாம், நாம கட்டிட்டு இருக்கிற கடிகாரத்தில் இருக்கிற முள்ளு கூட ஓடலாம். ஆனால் எந்த நாட்களும் உருண்டோடி போனாலும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடினால் நாமே அவர் விரும்புகிற பரிசுத்தமான சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு நாட்களிலே நாம் தேவனுடைய கிருபையினாலே 2023ஆம் ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள் நுழைய போகிறோம். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், நான் இயேசுவின் சந்ததியா இருந்தோம், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தோம், ஆண்டவரை தொழுது கொண்டு சபைக்கு வந்து உபவாசித்து செபித்து எல்லாவற்றையும் நான் ஒழுங்கமாய் செய்திருந்தாலும் கூட இந்த 2003 நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னை திருப்தி செய்யவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் எதிர்பார்ப்புகளும் அப்படியே ஒரு தேக்க நிலையிலே, ஒரு தடையோடு கூட சில காரியங்கள் இருந்ததும் உண்டு, சில காரியத்தை தேவன் வாய்க்கு செய்ததும் உண்டு. ஆனால் இந்த காரியங்களே இந்த 2023 பல பாடுகளை பட்ட நான் எப்போ தேவனுடைய கிருபையினால 24 காண போகிற என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நன்மைக்கு ஏதுவாய், ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு திருப்தியாய் மாற்றி தருவாரா என்று ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை தலைமுறை தலைமுறையாய் சேவித்துக் கொண்டிருக்கிற எந்த சந்ததியும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென்.
ஆமென் சொல்லுகிறவர்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். ஆமென். தேவனுடைய சன்னதி தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஒருவரை சேவித்துக் கொண்டிருக்கும். தேவனால் படைக்கப்பட்ட நாம், தேவனையே சார்ந்து வாழ்கிற நாம், அவரையே நாம் சேவித்து வாழ்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியத்திலும் தேவனோடு கூட வாழ்வதும், தேவனால் கொடுக்கப்படுகிற நன்மைகளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற ஒரு விசேஷித்த சந்ததியாக தேவன் வைத்திருக்கிறார். நேற்று தினத்துல ஒரு பிரபலமான ஒரு நபர் மரித்து போனார். தமிழகமே கலங்கி நின்றது. நான் இப்ப யோசிச்சேன், நம்மளுக்கு ஆண்டவர் 29 கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு 30 கால வச்சிருக்கிறார், கர்த்தருக்கு தோத்திரம், அல்லேலூயா. நாளைக்கு 31 கால வைக்க போகிறார், கர்த்தருக்கு தோத்திரம், அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் நினைச்சு பார்க்கும் போது அதை கூட ஆண்டவர் அவருக்கு கொடுக்கவில்லை. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்மை படைத்த தேவன், நாம் சேவிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி கையை தட்டி அல்லேலூயா. அப்படி வெளியே போனா நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. நல்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பூனையோ நாயோ பண்ணி ஏதோ ஒண்ணு குறுக்க நுழைஞ்சி அவங்க கீழே விழுந்து ஸ்பாட் அவுட் ஆகிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, புது வருஷத்தை பார்க்காம. ஆனால் ஆண்டவரோ, நாம் சேவிக்கிற நம்முடைய இயேசுவோ இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறபடினால் நம்மை ஜீவனோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார். கையை தட்டுங்களா, போம்பு போட்டு ஜனங்களா, கையை நல்ல தட்டு. ஏன் நம்மள ஜீவனோட வச்சிருக்கிறா தெரியுமா? நீங்க சேவிக்கிற சந்ததி. அல்லேலூயா. ஒரு சேவிக்கிற சந்ததி எவ்விதமா இருக்க போகிறது அடுத்த ஆண்டிலே என்று ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் காண்பித்து கொடுத்து, அந்த சேவிக்கிற சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தையும், அதற்கு பிற்பாடு வருகிறதான பல காரியத்தை குறித்து வேதம் சொல்லி இருக்கிற இன்னும் ஒரு சில காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசிவிட்டு உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் தேவனை சேவிக்கிற சந்ததியாய் இருக்கிறோம் என்று பக்தன் சொன்ன வண்ணமாய் நாம் உண்மையாகவே எப்பொழுதும் ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை, சேவிக்கிற பிள்ளைகளை, தன்னோடு கூட வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சகல காரியத்தையும் தேவன் அடுத்த ஆண்டிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இதேதான் நீங்க போன வருஷத்துல சொல்லிருப்பீங்க, இதேதான வருகிற ஊழியர்களும் சொல்லுகிறார்கள். உண்மை. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுக்கும் பொழுது, அதை ஆசீர்வதித்து தரும் பொழுது நல்லா கவனிச்சிங்க, அவர் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி தான் நம்முடைய கரங்களிலே நம்முடைய ஆவியாத்மாசனத்திற்கு தேவன் கொடுத்து நம்மை நடத்துகிறார். பிறகு ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம் என்று ஒரு சில காரியத்தை நம்மை ஆராய்ந்து பார்ப்பதிலே நாம் தவறி இருக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க தான், நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் பிள்ளைங்க தான், சபைக்கு சேர்க்கப்பட்ட பிள்ளைங்க தான், விசுவாசிகள் தான், தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அதிகாரம் பெற்ற பிள்ளைகள் தான். ஆனால் ஏன் பல நேரத்தில் ஆசீர்வாதங்களை பிசாசு தடை செய்து வைத்து இருக்கிறான்? ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றேன், என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நாங்க எல்லாம் சபைக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம், எல்லாமே செய்யறோம், எவ்வளவு பேர் சொல்றோம், செபிக்கிறோம், பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட ஜெபம் பண்ணிட்டாங்க, ஆனா ஏன் என் ஆண்டவர் இன்னும் என் பிள்ளைக்கு, திருமணமான பிள்ளைக்கு இன்னும் புத்திர சந்தானத்தை தரலாம் தெரியலையா? ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் என்று சொல்லி அவங்களுடைய விசுவாசத்திலும் எதிர்பார்ப்பிலும் எதுவும் குறைவு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு குறைவு இருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவை பிசாசு பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளிலே திசை திருப்பி விடுகிற ஒரு நயவஞ்சகமான காரியத்திலே நாம் அகப்பட்டு கண்ணிகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது தான் பல நேரத்தில் பல ஆசீர்வாதங்களை தடையோடு கூட நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனசு மாறிவிட அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, இப்படியெல்லாம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிற பரிசுத்த வேதாகமம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நாம் தடையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாமும் தேவனும் இருக்கிற அந்த உறவிலே, அந்த ஐக்கியத்திலே, தேவனோடு கூட நடக்கிற அந்த தேவனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்துல
பிசாசினுடைய கண்ணில மாட்டிக்கொண்டிருக்கும். பிசாசு அப்படியே பல்லெல்லாம் வச்சு மூஞ்செல்லாம் வச்சு கொப்பெல்லாம் வச்சு வந்து நின்றுலாம் பயப்படுத்தலாம் மாட்டான். வசனம் சொல்லுது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. எவனை விழுங்கலாமோ, எவனை எந்த பலவீனத்திலே அவன் அகப்படுவான் என்று மாட்டி அவனை சின்ன பின்னமாக்கி அவனை தேவனுடைய பர்வதத்திலிருந்து, பரிசுத்த வாழ்விலிருந்து, ஆவிக்குறி ஜீவித்திலிருந்து அவனை விடத்தெல்லாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டிருக்கிற பிசாசு பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அல்லது வர வேண்டியதான நிறைவேற வேண்டியதான வாக்கு தத்தங்களின் நன்மைகளின் ஆசீர்வாதங்களையும் பறித்து வைத்திருக்கிறான் அவனுடைய தந்திரத்தினாலே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஏன் நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க இன்னும் ஆசீர்வாதமான எல்லைகளுக்குள் போக முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? ஐயா, என் பிள்ளை நல்லா படிச்சுட்டான், நல்ல ஒரு வேலைக்கு அவன் காத்திருக்கிறான், ஆனா ஒரு வேலைக்கு ஆஃபர் வருது, சரியான நேரத்தில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கும் பொழுது வேற ஒரு காரியம் தடை செய்து என் மகனுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகிறது என்று ஒருவேளை கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். திருமணத்தின் வரத்திற்காக காத்து கொண்டிருந்த நாம் ஏற்ற வண்ணத்திலே நல்ல ஒரு வரம் நாம் வர மாதிரி இருக்கையா, திடீரென்று பார்த்தால் வருகிறேன் என்று சொன்னவர்கள், வரனை அமைத்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பல பேருடைய வாழ்க்கையில பல காரியத்தினாலே அவைகள் தடைகளாய் மாறிவிட்டது. ஏனையா அது நடக்கிறது? ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிற நாம் சத்துருடைய தந்திரத்துல ஏதோ ஒரு இடத்துல நாம் மாட்டியிருக்கோம். அவனுக்கு தெரியுங்க, நம்ம பேசுறது, யோசிக்கிறது, நம்ம புலம்புறது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரிகிறதோ, சத்துருவும் சில நேரத்துல நம்மளுடைய தவறான வழிகள் எங்கேயாவது முடிவெடுக்கிற அந்த விஷயத்துல நம்ம பிசாசு கைட் பண்ற ஒரு சில விஷயத்துல நம்ம மாட்டி இருப்போம். அதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நாங்க ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் கூட சில வெளிப்பாடு உள்ள ஊழியர்கள் அதை கண்டறிவார்கள். பகுத்தறிகிற வரம் உள்ள ஊழியர்கள் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினாலே அவர்களை சரியாய் கண்டறிந்து அவர்களுக்கு போதித்து சொல்லுவார்கள். வரம் பெற்றவர்களோ வரம் பெறாதவர்களோ பகுத்தறிகிற வரம் இல்லாதவர்களோ எல்லாருமே கையை வச்சு ஆசீர்வாதி சொல்றதுனால மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. கரெக்டா உங்களுக்கான ஊற்று எங்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்தாவினுடைய வரத்தை கொண்டு, பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலை கொண்டு சரியாய் போதிக்கிறவர்களும் சரியாய் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுகிறவர்களும் தான் உங்களை சரியான தேவனுடைய நடத்துவதற்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த முடியும். புரியுதா? நிறைய பேர் நினைப்பீங்க, நல்லா பிரசங்கம் பண்ற ஊழியக்காரியா, அவரு நல்லா பேசுவாரு, அவர்கிட்ட நான் சொன்னா மனசெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கு வெறும் வசனம் போதிக்கிற கிருபை தான் இருக்கும், அவருக்கு அந்த வெளிப்பாடெல்லாம் இருக்காது. ஆனா நீங்க சொல்லுவீங்க அவர் ஒரு பார்வையில் இருந்து உங்களுக்கு போதிப்பார். ஒரு சிலர் சொல்றேன் வெளியே, ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஊழியக்காரலாம் இல்லை, இங்க சபையிலிருந்து வெளியே நிறைய பேரும் சில பேர் கான்டாக்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்றேன். சில பேர் சிலருடைய போதனைகளிலே அதிகமா இருந்து இவர் கரெக்டா இருப்பார் பொழுது, இவர் சொன்னா கரெக்டா நடந்துருவார். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. என்னை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லுகிறேன். பல நேரத்தில் நாங்கள் ஊழியத்திலே வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாலும் கூட சில நேரத்தில் எங்களுடைய ஆவியிலே சில வெளிப்பாடுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. என்ன நடக்க போகுது அல்லது என்ன நம்மளை ஆண்டவர் செய்ய சொல்றார் என்று சொல்லி. இத்தனைக்கும் நான் கர்த்தரை சேவிக்கிறவன், கர்த்தரோடு கூட உறவாடுகிறவன், கர்த்தர் சமூகத்தை காத்திருக்கிறவன், வேதத்தை தியானித்து பிரசங்கம் செய்கிறவன், ஊழியத்துக்கு போறவன் வரவன் எல்லாமே நான் செய்திருந்தாலும் கூட சில நேரத்தில் நாங்களே சில நேரத்தில் ஒரு சில காரியத்தை சூழ்நிலையிலே நாங்கள் அகப்பட்டு திக்குமுக்காடி நின்றோம். இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. அப்ப நாங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ரகசியத்தை கத்துங்க. எல்லாம் பக்கத்தை பார்த்து சொல்லு, இந்த ரகசியம் ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லு. என்னை ஆவியிலே பெற்றெடுத்த என்னுடைய ஆவிக்குரிய மேய்ப்பு இடத்துல போய் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு இதுக்காக கொஞ்சம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பல ஊழியர்களும் மூத்த ஊழியர்களும் நல்ல பழக்கத்திலே பிள்ளையாய் சகோதரனாய் ஆவிக்குரிய தகப்பன்மார்களாய் பழகினாலும் கூட என் ஆவிக்குரிய தகப்பனுடைய மேய்ப்பனுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரமே நான் அதிகமாக என்னுடைய இருதயத்தை இணக்கி வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு அல்லது கீழ்ப்படிவதற்கு ஆலோசனை பெற்றுக் கொள்வதற்கு ஆவியானவர் ஒத்தாசை செய்கிறார். ஏன் தெரியுமா நாங்க போறேன், அதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் நிறைய பேர் விட்டுறீங்க. எங்க ஊழியர் சொல்லுவாரு, இன்னாதான் நீ நல்லா சம்பாரிச்சாலும் கூட வீட்டு சாப்பாடு தான் உடம்புக்கு செட் ஆகும்.
புரியுதா நான் சொல்றது? வீட்டு சாப்பாடும் தாய் தகப்பனுடைய போதனைகளும் அவர்களுடைய அரவணைப்புகளும் அவர்கள் தான் உன்னை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். நீ எதுக்கு அழுகுற, நீ குழந்தையா இருக்கும் போது எதுக்கு அழுதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாங்களாம் டைரக்டா பெரிய மனுஷங்களாவே போறோம், நாங்க ஏன் குழந்தையா போறோம்ன்ற மாதிரி பாக்குறீங்க. நாம் பிறந்ததிலிருந்து நம்மை அணுவாய் குழந்தை சிரிக்கும் போதும், குழந்தை அழுகும் பொழுதும், குழந்தை விளையாடும் பொழுதும் எதை எதிர்பார்க்கிறது என்று சொல்லி பெற்றதிலிருந்து நம்மை ஆளாக்கி பார்த்து நாம பிள்ளைகளை பெற்ற காலம் வரைக்கும் நமக்கு யார் ஆலோசனையா சரியா இருப்பாங்க அப்படின்னா தாய் தகப்பன்கள் தான். நான் பிசிக்கலா சொல்றது, அதுவே ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். நம்மை ஆவியினாலே கற்பம் தரித்து பெற்றெடுத்த நம்முடைய மெய்ப்பொருளுக்கு தான் நம்மை குறித்ததான குறைவுகளும் பலவீனங்களும் பலன்களும் எல்லாமே சகலமும் தெரியும் அவர்களுக்கு. அதனால்தான் நான் எத்தனை ஊழியக்காரங்க எனக்கு எல்லாமே பழக்கமா இருந்தாலும், பெரிய பெரிய டாப் மோஸ்ட் ஊழியக்காரங்களோடு கூட நான் அறிந்திருந்தாலும் பேசினாலும் கூட என் ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல மெய்ப்பெருத்துல போய் ஆலோசனை கேட்பதுதான் என்னுடைய வழக்கம். இதுதான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இன்னைக்கு ஊழியத்தை இவ்வளவு ஜெயமா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல கத்திரங்களை உயர்த்தினதுக்கு மிக முக்கியமான காரியம் இதுதான். தேவனைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்காரு. எனக்கு என்ன குறை இருக்கு? என் வீட்டுக்கு வந்து பாருங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறை எனக்கு கிடையாது. நான் எதை இருதயத்துல விரும்பி ஆண்டவரத்துல அப்படி பார்த்துட்டு இதை ஒரு கடிகாரம் எல்லாம் நல்லா இருக்கும். வீட்டுல காலையில எழுந்துக்கும் போது கண்ணு பளிச்சுன்னு தெரியுமா நினைச்சிட்டு போயிட்டா போதும். அது சரியான நேரத்துல கர்த்தருடைய கைகளுக்கு என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தகப்பன், நம்மளுடைய தகப்பன் கைகளை தட்டி அல்லேலூயா. அவரை சேவிக்கிற சந்ததி இப்படி இருக்கும். அல்லேலூயா. நாமளும் சேவிப்போம், நாங்களும் அதுக்குள்ள வருவோம், மற்றதெல்லாம் நாங்க விருப்பமா செய்வோம். நீங்க சேவிக்கிற சந்ததி அல்ல. அவரை சேவிக்கிற சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன் நாம் சேவிக்கிற சந்ததி என்று பெயர் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? நம்மை குறித்ததான தேவ திட்டங்கள், அடுத்தடுத்து ஆண்டவர் அடுத்த வருஷத்துல செய்ய போகிற மகத்துவமான திட்டங்கள் எல்லாம் எவ்வளவு ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த வேதத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வேதம் வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில இடைப்பட உள்ளத்திலிருந்து அலாதி அன்பு பெருக ஆரம்பிக்கும். அந்த அன்புல எல்லாமே நம்ம நினைக்கிறது, விரும்புறது, பேசுறது, அவருக்கு உகந்ததை சொல்றேன். நீ யார் விரும்புறதெல்லாம் கேட்காது. எல்லாம் விரும்பினா பைபிள் படிச்சுன்னா நீ இப்ப வேற மாதிரி ஆயிடுவேன். தேவனுக்கு உள்ளாக நான் என்னை முழுமையாய் தாழ்த்தி வேதத்தை பிரிக்கும் பொழுது நான் யார் என்பதையும் தேவன் யார் என்பதையும் நானும் அவரும் இணையும் பொழுது ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கப்படுகிறது. ஒரு தேவனை சேவிக்கிற ஒரு சந்ததி உருவாக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்கிற வெளிப்பாடு பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஒரே ஒரு முக்கியமான காரியம், ஒரு காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படிப்பட்ட சந்ததியாக மாறப்போகிறோம் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நாம் தேவ சந்ததி என்று சொல்லப்படுகிற நாம் பல நேரத்தில் ஆசீர்வாதத்தை எழுந்து போவதற்கு நம்மிடத்தில் காணப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு குறைவு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படிக்கு தானே. அல்லேலூயா. நாம் தேவனை சேவிக்கிறவர்கள், நாம் தேவனை சேவிக்கிறதுனால நாம் தலைமுறை கடந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய கர்த்தரை நாம் அறிமுகப்படுத்தி அவர்களுக்குள் இயேசுவை நாம் கடத்துகிற ஒரு சந்ததியாய் நாம் இருந்தாலும் கூட, தேவ சந்ததி என்று நாம் பெயர் பெற்றிருந்தாலும் கூட, இயேசுவின் சந்ததி என்று பெயர் பெற்றிருந்தாலும் கூட, நம்ம இடத்துல காணப்படாமல் போன ஒரே ஒரு காரியம். மைக்ல இப்போ சத்தமா வாசிங்க. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். நல்ல கவனிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை. போதும். ஏன் நம்மை படைத்து நம்மை ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லாம் நீ பாருங்க,
நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக பயந்து வாழ்கிற ஒரு பயபக்தி உள்ள ஒரு சந்ததியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் உருண்டோட சத்தியத்தை அதிகமாய் கேட்டு நமக்குள் வந்த ஒரு விபரீதம் என்னவாய் மாறிவிட்டது என்று சொன்னால், நிர்விசாரம் அதிகமாய் வந்துருச்சு. எங்களுக்கும் வசனம் தெரியுங்கய்யா, எங்களுக்கும் ஆராதனை எப்படி நடத்தணும் தெரியுங்கய்யா, எங்களுக்கும் எப்படி செபிக்கணும் தெரியுங்கய்யா, எங்களுக்கும் ஏசு யாரும் தெரியுங்கய்யா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் ரெக்கார்டிங்க்கு சேர்த்து பேசுறேன், சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை வரணும்னா உங்களை நீங்க நிதானிங்க. ஏன்னா புது வருஷத்துல நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். எல்லாமே நமக்கு தெரிந்தாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு பயபக்தி சந்ததி தான் தேவனுக்கு தேவை. 2023ஆம் ஆண்டிலே நாம் பயமில்லாமல் பல காரியத்தை செய்தோம். கண்கள் பார்த்தவைகளுக்கும், செவிகள் கேட்க விரும்பினவைகளுக்கும், பேச விரும்பினவைகளுக்கும், செய்ய ஓடினவைகளுக்கும், விரைந்தோடு ஓடின பல காரியங்களுக்கும் நாம் பயமில்லாமல் வாழ்ந்தோம் 2023ஆம் ஆண்டு. ஆனால் இந்த சந்ததியை தேவன் வெறுக்கிறார். பயமில்லாமல் நிர்விசாரத்தோடு உங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றி வாழ்ந்த அந்த பொல்லாத சந்ததியை விட்டு விலகி தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை, தேவனுக்காக வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை, ஒரு பயபக்தி உள்ள ஒரு சந்ததியை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்கையா நாம் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் நன்மை பெறுவதற்கும் ஆசீர்வாதம் பெறுவதற்கும். அதுக்கு மாத்திரமல்ல, அதற்கு மேலாக அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், எனக்கு முன்பதாக பயபக்தி உள்ளவனாய் இரு. தெருவில் இருக்கும் போது எவ்வளவு அசட்டை நம்ம கிட்ட தான் இருக்கு. 2023 சொல்றேன், புரியுதா நான் சொல்றது? பல பேர் திருவிருந்தை குறித்ததான ஒரு பயபக்தி இல்லாமல் 2023 எடுத்திருப்பீர்கள். உங்களை நிதானித்து பாருங்கள். பவுல் அழகாய் அதை எழுதுகிறான். திருவிருந்தை குறித்து ஒரு திட்டமாய் ஒரு நிருபத்திலே அவனுக்கு கற்றுக் கொடுத்ததான வெளிப்பாடுகளை சொல்லி எழுதுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனர், அநேகர் வியாதி உள்ளவர்களாய் மாறியிருக்கிறார், ஒரு சிலர் இதை துணிகரமாய் எடுத்ததுனாலே அநேகர் மரித்திருக்கிறீர்கள். தேவ சந்ததி அப்படி இல்லையா? பயபக்தியோடு திருவிருந்து எடுங்க. 2024 திருவிருந்து ஒழுங்கா எடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிப்பு கூட்டன்றதுனால உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி பேச விரும்புகிறேன். 2024 ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தம் உள்ளவனாய் காத்துக் கொள்வதற்கும், பயபக்தி உள்ளவனாய் காத்துக் கொள்வதற்கும், தேவன் விரும்புகிற சகல சட்ட ஒழுங்குகளுக்கும், கர்த்தரோடு கூட இடைப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். சந்ததிகள் எல்லாம் ஒழுங்கா நினைப்பாங்க. 2K கிட்ஸ்ல அவங்களுக்கு புரியாது. 70 கிட்ஸ், 80 கிட்ஸ், 90 கிட்ஸ்ல நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க பயபக்தி உள்ள ஒரு சந்ததியாய் கிறிஸ்துவை சேவிக்கிறதை உங்க பிள்ளைங்க பார்த்தாதான் அடுத்த ஜெனரேஷன் ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா உங்களோட இந்த தேவபக்தி போயிடும், சபை கூடி வருதல் போயிடும். இன்னைக்கு நேற்று ஒரு இடத்துல என்னோட கூட ஒரு சகோதரர் பேசினான், ஆவிக்குரியவன் என்று சொல்லி பேசுகிறவன். நான் கேட்டேன், சர்வீஸ் வந்துருவீங்களா நீ கேட்டேன். என்னை தொலைபேசி அவரை அழைத்து பேசினா. நான் சொன்னேன், நியூ சர்வீஸ் எங்கே போறீங்க? வந்துடுவேன் அப்படின்னாரு. நான் ஒன்று சொன்னேன், வந்துருவீங்களா இல்லை ஆன்லைனில் பார்ப்பீங்களா? நான் ரெண்டுமே பார்ப்பேன். அதான் நான் கேட்டேன், எங்கள் பாடி எங்கே வச்சுட்டு ஆவியாக உடனே பார்ப்பியான்னு கேட்டேன். கரெக்டு தான் நான் கேட்டது. புரியுதா நான் சொல்கிறது? பல பேருக்கு புரியல. 2 விதமான ஊழியக்காரனுடைய செய்திகளை கேட்டு நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு நான் உடனே சொன்னேன், உன்னை போதித்து உன்னை ஆவியில் ஸ்திரப்படுத்தி உன்னை ஆவியிலும் அபிஷேகத்திலும் வசனத்திலும் கட்டமைத்து எழுப்பின, ஆசீர்வாதத்துக்குள் உட்படுத்தின உன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம யாரோ ஒரு பிரசங்கமா நல்ல பிரசங்கம் பண்ணாலும் கூட அவங்க பிரசங்கம் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கு என்று சொல்லி கேட்டேன். நான் சொல்றது புரியுதா? நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஏன்னா உங்க சபையில தான் கேட்பீங்க. அதற்காக நான் வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சந்ததி எழுப்பி விட்டது. எப்படி என்று சொன்னால், எப்படி ஒரு நாள் வாழலாம். என்னது சொல்லுங்க வாய் திறந்து. அவங்களாம் மாடர்ன்,
நாமெல்லாம் லேட்டஸ்ட் ரோபாட்டிக் ஏஐ தெரிஞ்சதான அறிவாளிகள், புத்திசாலிகள் என்று சொல்லி உலகத்தினால் குப்பையாய், தேவனுடைய பார்வைக்கு குப்பையாய் எண்ணப்படுகிற உலக அறிவினாலே தங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் செய்கைகளுக்கு பலன் என்று சொல்லி அநேகர் தேவனுக்கு விரோதமாக பயபக்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெளிவாய் வேதம் சொல்கிறது, ஒரு சன்னதி ஒன்று எழுவோம், அது தலைமுறைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பயபக்தியை போதிக்கும். அது அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நான் சொன்ன பிள்ளை கேட்க மாட்டான், பரவாயில்ல, கேட்கலனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணு. உங்களுடைய பயபக்தி வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் காணிக்கையாக செயல்படுத்துங்கள். அதான் பவுல் சொல்றார், ரோமர் 12:1 சொல்றார், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு முன்பதாக ஜீவ பலியை அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் பக்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பல நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பல நேரத்தில் ஒரு தடையோடு கூட பிசாசு எல்லாவற்றையும் பறித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் ஆண்டவருக்கு முன்னாடி பயபக்தி இல்லாம போயிட்டேயா. பக்கத்துல சொல்றேன், நான் பயபக்தி இல்லாம பல நாட்கள் வாழ்ந்தது உண்டு. பல நேரத்துல பாவம் செய்தது உண்டு. யாரும் பாவம் செய்யாத மனுஷன் கிடையாது. கண்ணுல பாவம், வாயில பாவம், கையில பாவம், காலில் பாவம், சரீரத்துல பாவம், சகல பாவம் செய்தாலும் கூட என் இயேசு ஒருவரே என்னை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும். அந்த சந்ததி பயபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஏன் இந்த கடைசி நாட்கள் இந்த கடைசி கூட்டத்தை வைத்திருக்கிறோம்? நாம் நிதானிப்பதற்காக தான். நான் சொல்றது புரியுதா? நாம் நம்மை நிதானித்து பார்ப்பதற்கு தான். சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறீர்கள். நிஜம் என்ன பாருங்க, சபை கூடி வருகிற காரியத்தை ஏதோ ஒரு காரியத்தில் தவிர்த்து விடுகிறீர்கள். ஐயா, முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்துருச்சு, முக்கியமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் நல்லா சொல்றேன், கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த ஊழியர் சொன்னார், ஒரு முறை எங்க ஐயாவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது, என்னுடைய தலைமை போதகருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை நடத்துகிற என்னுடைய மெய்ப்பருடைய தாயார் ஞாயிற்றுக்கிழமை காலையில இறந்துட்டாங்க. தாயார் இறந்துட்டாங்க திண்டிவனம் கிட்ட. நாங்க சர்ச் சென்னையில இருக்கு. எங்க ஐயா நினைச்சிருந்தாங்கன்னா ஒரே பையன் எங்க ஐயா. என்னது, அவங்களுக்கு ஒரே மகன். நல்லா கவனிங்க, ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு பரிசுத்த ஓய்வோட ஆராதனை இருக்கு, இருதயம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனால் நான் இந்த ஆராதனை முடிச்சுட்டு நான் எப்படியாவது மரியாதை வந்துடுறேன், அம்மாவை அடக்கம் பண்றாதீங்க என்று சொல்லி. அதே போல மறுநாள் காலையில் ஆராதனை ஆரம்பித்து எல்லாவற்றையும் அவரே செய்தார். முடிந்தது. எல்லாருக்கும் ஜெபம் மட்டும் சொன்னாரு, இப்ப நான் ஊருக்கு போறேன். என்ன திடீர்னு ஊருக்கு போறீங்க? அம்மா இது தவறிட்டாங்க, நான் ஊருக்கு போறேன். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பார்த்து வளர்ந்த நமக்கு, வளர வேண்டிய நமக்கு, இன்றைக்கு பல நேரத்தில் வேலை வச்சுட்டாங்க, கல்யாணம் வச்சுட்டாங்க, முக்கியமான காரியம் வச்சுட்டாங்க. நாம் அதை செய்யணும், நாங்க இதை செய்யணும். முதலாவது இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நல்லா கவனிங்க. உலகம் நம்மளை போட்டு இழுக்கும்னா, நம்மளை பல சடங்காச்சாரங்களை கட்டி வைத்து நம்மை இழுத்து அவர்களுக்கு நேராக நடத்தும்படிக்கு நம்மை பல நேரத்தில் அழுத்துவார்கள் என்றுதான். ஆனா நம்ம ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இயேசு கிறிஸ்துவை தான் நாம் முதலாவது சேவித்து, பயபக்தியோடு கூட அவரை சேவித்து பிற்பாடுதான் நம்மளுடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அன்னைக்கெல்லாம் பாடினாங்க பாட்டு, இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க பாருங்க, உண்மை நம்பி வந்த நான் வைக்கப்படல. அன்னைக்கெல்லாம் பாட்டு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இப்படிலாம் பாடினா ஆமா அதெல்லாம் பழைய பாட்டியை முடியும், அதெல்லாம் வாயிலே வராது. இன்னைக்கெல்லாம் ஸ்டைலிஷா மாற்றிங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கற்றுக் கொடுத்தாங்க, அர்ப்பணிப்பை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருந்தாலும் முதல்ல சபையில வந்துட்டு, தப்பா இருக்காதீங்க சொல்றேன், எங்க ஐயா சொல்லுவாங்க,
ஏய் வாந்தியே பேதியோ சபையில வந்து இருந்து செத்து போயிட்டு எங்க ஐயா சொல்லுவார், உங்க ஐயா ரொம்ப நல்லது, என்கிட்ட இருந்து பார்த்து நான் அறந்து பேசுவேன், எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கீங்களா, எங்க ஐயா அப்படி இல்லை கட்டி கடிச்சு துப்புவார். எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்தை வந்து உண்டு செத்து போன்னு சொல்லுவார். அப்படிலாம் ஊழியக்காரங்க இருந்தாங்க. இன்னைக்கு நாங்களா இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு கடிந்து கொள்ளுதல் பேசியிருப்போமானால் அதை எவ்வளவு பின்னி பிணைச்சி அதுக்கு வேற ஒரு ஊழியக்காரன் இந்த வருஷத்துல ஏதோ உங்களுக்கு திட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை கொஞ்சம் பதவி கூட பேசியிருக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சு நல்லா கவனி, நல்லா கவனி. இருதயத்துல கசப்பு, இருதயத்துல சண்டை, வைராக்கியம், பகை, ஏற்ற தாழ்வான வார்த்தைகளை குறித்து அதிகமாய் பேசி ஊழியக்காரருக்கும் சபைக்கு விரோதமாய் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நான் பேசிருக்கலாம் அல்லது காது கொடுத்திருக்கலாம். நீ பேசிருக்க மாட்டா, நான் காது கொடுத்திருப்பேன். சுத்திகரிச்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்க பயபக்தி உள்ள சங்கதி. பயபக்தி உள்ளவன் தன்னை ஆராய்ந்து பார்ப்பான். அல்லேலூயா. தாவீது அழகா சொல்றான், ஆண்டவரே என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் என்னுடைய நடக்கையும் என்னுடைய போக்கையும் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் பாதாளத்துக்கு கீழே படுக்க போட்டு நான் எதை பேசினாலும் நீங்க அங்க இருக்கீங்க ஆண்டவரே. நம்ம இயேசு ரொம்ப நல்லவருங்க, சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். நீ பாதாளத்துக்கு போனாலும் அவர் அங்க இருப்பார். அப்போ அவங்க எவ்வளவு அநேகத்துக்கு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்ல பரலோகத்திலே சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார் என்று சொன்னாலும் பக்தி விதமாய் சொல்லுகிறான், கர்த்தரை அறிந்தவனாய் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவம் செய்து பாதாளத்திலே உம்மை விட்டு நான் பாழ்பட்டா கூட அங்கே நீங்க வந்துடுறீங்களப்பா. உங்க அன்பு பெருசாண்டவரே. 2024 காண வைக்க போகிற தேவனுக்கு ஒரே ஒரு கையை தட்டி எவ்வளவு ஈவு ஆண்டவரை தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு சோறு தண்ணி கூட இருக்காது. உண்மையா சொல்றேன். ஏன் என்று சொன்னால் ஆண்டவரை தியானிக்கிற தியானம் நமக்கு இனிதா இருக்கும் என்று பக்தன் பாடுகிறான். அப்பேற்பட்ட தேவன் நம்மை ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரமே நம்ம சீர்படுத்திக் கொள்ளும்படிக்கு எதிர்பார்க்கிறான். என்ன காரியம் சொல்லுங்க, என்ன காரியம், என்ன கேட்டீங்க? சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஒரு தேவ சந்ததியை, ஒரு பயபக்தி உள்ள சந்ததியை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தான் ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். நடக்கையில பயபக்தியா இருக்கப்படுகிறீங்க, எதை செய்தாலும் பயபக்தியா இருங்க. இந்த வருஷத்துல அநேக தசமபாகங்களை கொடுக்க முடியாமல் இருந்திருக்க கூடும். அடுத்த முறை ஆண்டவருடைய தயவுகள், ஆண்டவரே தயவு பாராட்டி தசம பாகங்களையும் சபைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதான கணத்தையும் காணிக்கைகளையும் கொடுக்கத்தக்கதா 2024 எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜெபியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் பயபக்தி. ஆண்டவருக்கு கொடுக்கிறது பயபக்தி. அல்லேலூயா. நாங்க தான் டெய்லி ஜெபம் பண்றோமே, எங்களை ஆவியா ஆத்மா சேர்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமே, இதை விட வேற என்ன தரணும்? இதுக்கு மேல நீ பரலோகத்துல பிச்சைக்காரனா இல்லாம இருக்கிறதுக்கு நீ காசு கொடுத்துதான் ஆகும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஒரு ஊர்ல ஒரு அம்மா, ஒரு ஏழையான ஒரு அம்மா, ஒரு அம்மா, 2 அம்மா இருந்தாங்கன்னா, ஒரு அம்மா நல்ல சம்பாதிக்கிற வருமானத்தை கடவுளுக்கு கொடுப்பாங்க. ஒரு அம்மா வந்துட்டு அதை கொடுக்காம தானே வச்சுக்கமா. ஒரு நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கேட்டா, ஏன்டி எதுக்கத்தாலும் அந்த ஆளுக்கு போய் குத்துனேங்கிற காசை, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, இந்த மாதிரி ஒரு சொல்லுது, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, இதுக்குதான் நாள் கணக்க நம்ம இருந்து எல்லாம் செய்யறோம், நீ ஏன் எடுத்துட்டு போய் அங்க கொடுக்குற? அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சா, நான் இந்த பூமியில வாழ்ந்திருப்பதற்கும் சுகித்திருப்பதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் கொடுக்கிறேன், அதனால தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு ஒண்ணு அந்த அம்மா சொல்லிச்சா, நான் கொடுக்காமலே நல்லா இருக்கிறேன்னு. என்னது பிசாசு பேசுறதுதான் காதுல வந்து, நாம கொடுக்காமலே நாங்க நல்லா தான் வருவோம், நான் குத்தாதான், நாம ஏழைகளுக்கு கொடுப்போம். அது ஒரு வேற டிபார்ட்மெண்ட். ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு பல டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பம், நிதித்துறை, பொதுப்பணித்துறை, அந்த துறை, இந்த துறை, இந்து அறநிலையத்துறை, எல்லா துறையும் இருக்கிற மாதிரி பரலோகத்திலும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்ப நம்ம சொல்லுங்க, நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தனால நான் வெளியே தானே கொடுக்க, நான் நல்லா இருக்கிறேனே அப்படின்ட்டு. ஒரு நாள் 2 அம்மாவும் ஒரே நாள் செத்து போச்சான். எல்லாம் என்னப்பா, ஒரே நாள்ல 2 பேரும் செத்து போச்சான். செத்து போனா மேல போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. 2 பேரும் அட்டன் டைம்ல சாவறாங்க, அட்டன் டைம்ல கண்ணை திறக்கிறாங்க. என்னது? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாங்க. சரியா? இப்போ மேல பார்த்தா இந்த அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல கிரீடம் வச்சு
நான் சொல்றது ஒரு கதை, சரியா? அது புரிஞ்சுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உடனே இவங்க கூட தரிசனம்லாம் பார்க்குறாரு பொழுது, அந்த டிவி ஆள் பொழுதுலாம் நினச்சிக்காதீங்க. இவரும் ஒரு கிரீடத்தை வச்சுட்டு அந்த அம்மா வாழ்த்துறாங்க. இந்த அம்மா எதிர்பார்க்கலாம், அடுத்த கிரீடம் நம்மளுக்கு தான் வைக்க போறாங்கன்னு. யாரு? இந்த பூமியில ஒண்ணுமே கொடுக்காம ஆச்சு அந்த அம்மா. கொடுத்த அம்மாவை பார்த்துட்டு இப்படி திரும்பினாராம். ஆனவர் பார்த்தா சொன்னாராம், நீங்களும் அப்படி போய் உட்காருங்க, நீ அப்படி போய் உட்காருமா, நீ போய் அந்த இடத்துல இருமா. இந்த அம்மால சரி, அவளை இனியா பிடிக்கிறீங்க, அவள் எங்க போறான்னு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துதான் போனா, பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள், மகிமையான அரண்மனைகள் போல ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு இருந்ததான். மிகப்பெரிய ஒரு வீடு, கற்பனைக்கு வெட்ட முடியாத அழகும் சௌந்தரியம் நிறைந்த ஒரு வீடு. நம்ம நினைச்சு பார்க்கற இந்த கூடாரம் எல்லாம் அங்க கிடையாது, அங்க வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருந்துதான். அது கேட்டான். சரி, அதுக்கப்புறம் அந்த அம்மா நாங்க போக முடியல, அந்த அம்மா போயிடுச்சான். இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், ஒண்ணு இல்லாத இவளுக்கு, என்னது சத்தமா சொல்லுங்களேன், ஒண்ணு இல்லாத இவளுக்கு, கீழே இருந்த இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடுனா நம்ம ஆண்டு நம்மளெல்லாம் போங்கெல்லாம் பண்ண மாட்டாரு சொல்லி இந்த அம்மாவுக்கு வீடு இந்த அம்மா கேட்டுச்சான் தேவதூதன்கிட்ட. அந்த தேவதூதன் சொன்னானா, அப்படியே போங்க, உங்களுக்கு ஒரு வீடு வரணும். போனாங்களாம். ஆசையும் விருப்பமும் பார்த்துக்கிட்ட போனா சின்ன கொட்டா மாதிரி ஒரு வீடா. என்னது கொட்டா? சின்ன கொட்டா. நான் சென்னையில் இருக்கிறதா எப்படி சொல்றது தெரியல. சின்ன ஒரு கூரை வீடா. உடனே ஆண்டவர் பார்த்து கேட்டான், என்ன ஆண்டவர் இப்படியா? நான் எப்படிதான் வாழணும் கீழே, எனக்கு போய் இப்படி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, பூமியில உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்தேன், ஆனா நீ எனக்கு எதுவும் கொடுக்கல. என்னது? சத்தமா சொல்லுங்க. நீ எனக்கு எதுவும் கொடுக்கல. அவன் அந்த பிள்ளைக்கு நான் எல்லாமே கொடுத்தேன். அந்த புள்ள தனக்கு இருந்தது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துச்சு. அந்த புள்ள கொடுத்ததெல்லாம் நான் கட்டி வச்சிருக்கிறேன். நீ கொடுக்காததுனால உனக்கு இதுதான் மீதியை வச்சிருக்கிறேன். நான் கையை தட்டல்லையா? இது ஆசீர்வாதத்துக்கும் பொருத்தம். அதுக்காக தான் சொல்றது, சபையில தசம் பாக காணிக்க, சபைக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் மனம் ஓண்டு கொடுங்க. கஷ்டமா தான் இருக்கும் சொல்றது. ஆனா கொடுக்க தான் ஒரு சந்ததி, தேவ சந்ததியாய், பயபக்தி உள்ள சந்ததியாய், தேவனுக்காக பெருக்கு எடுத்து ஆசீர்வாதங்கள், நன்மைகளையும் சகல விதமான சுபிட்சங்களை பெற்று தேவனுடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எவ்வளவு குறைவு நம்ம கிட்ட இருக்குது பாருங்கல்ல. சுத்திகரிப்புல இவ்வளவு யோசிக்கணும். கரெக்டான நேரத்தை கொடுத்தோமா. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஒரு செப வாழ்வு நிறைந்த ஒரு 2024ஆம் ஆண்டாக இது நமக்கு மாற்றப்பட வேண்டும். காரணம், 2023 நாம் செபிக்காமலே பல நேரத்தில் மனம் போன போக்கில வாழ்ந்திருப்போம். நம்மள மாதிரி பிஸியா இருக்கிற ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. சபைக்கு வரீங்களா கேட்டாலும் அதுக்கு ஒரு பிஸின்றவாங்க, ஒரு காரணம் சொல்லுவாங்க. தேவனுக்காக ஜோமணிங்களா, தேவ சமூகத்தை ஜோமணிங்களா, அதற்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எங்கயா வேலையே சரியா இருந்தது, காலையிலிருந்து வேலை, எழுதுறது வேலைதான், நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலைதான். ஒரு உலக எஜமானுக்கு பாருங்க, ஒரு உலக எஜமானுக்கு ஒரு வருமானத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய தேவைக்காக உண்மை முத்துவமாய் நீ ஒரு வேலையை சேமித்து செய்வாய் என்று சொன்னால், உன்னை படைத்த ஒரு பரிசுத்த சந்ததியை எதிர்நோக்கி இருக்கிற, ஒரு பயபக்தி உள்ள சந்ததியை எதிர்நோக்கி இருக்கிற தேவனுக்கு முன்பதாக ஜெபித்தோமா? எவ்வளவு சுத்திகரிப்பு நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. 2024 முழுக்க ஒரு ஜெபம் நிறைந்த ஒரு ஆண்டாய் உங்களுக்கு தேவன் மாற்றி தரணும். கையை தட்டி அல்லேலூயா, நல்ல கையை தட்டி அல்லேலூயா. ஐயா எனக்கு ஜெபிக்கவே வரலையா, பரவாயில்ல, அதுக்குதான் ஜெப கூட்டங்களை நாங்க ஒழுங்கு பண்றோம். என்னது? சத்தமா சொல்லுங்க. நாங்க அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டோம். ஏன்? ஐயா அங்கேயே வச்சுருக்கிறாரு. எங்க வீட்டுல தான் வெயில ஒரு நாள் வைக்கிறோம், நீ திறந்து கொடு. ஒரு டீ போட்டு தருவியா? பாப்பா சிரிக்குது. ஒரு டீ போட்டு தருவியா? டீ போட்டு கொடுத்துட்டு, ஆண்டவரே எங்க வீட்டை ஆசீர்வதியும், எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதியும் சொல்லுவியா? உன் வீட்லயே அந்த ஜெபாவை இறங்கி உங்களை ஆளுகை செய்யும். 2024 நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக, வீரர்களாக தேவன் உங்களை எழுப்புவாராக. அநேகர் உங்களுடைய ஜெபங்களினாலே அநேக வாலிப ஊழியர்களை தேவன் எழுப்புவாராக. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்வதற்கு அவர்களாகவே தாங்களாகவே வந்து ஒப்பு கொடுக்கிற ஜெப வீரர்களாய் தேவன் உங்களை உருவாக்குவாராக.
போதும், உலக வேலைக்கு ஓட வச்சதெல்லாம் போதும். இயேசு மகாராஜாவுடைய சேவைக்கு உன் பிள்ளைகளை அதிகமாய் ஜபத்தோடு கூட அவர்களை உந்தி நடத்துங்கள். காலையில எழுந்த உடனே செல்போனை கொடுக்கிற அநேக பயபக்தி இல்லாத பெற்றோர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சாப்பாடு ஊட்டும் போதும் செல்லுதான், தூங்க வைக்கும் போதும் செல்லுதான். அவனை விளையாட வைக்கிறதுக்கு வெளியே பிசிக்கலா விளையாட வைக்காம அவன் கையில ஒரு செல்போனை கொடுத்துட்டு அதிலேயே அவனுடைய மூளை செலவை செய்து கொண்டிருக்கிற அநேக தந்திரமான கட்டுகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களும் உண்டு. பிள்ளைகளை நல்லா விளையாட வைங்க, பிசிக்கலா நல்லா விளையாட வைங்க. ஆனால் எங்க விளையாடினாலும் வசனத்துக்குள்ள உங்க பிள்ளைகள் இருக்க வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களா. அவங்க எழுந்திருக்கும் போதே கர்த்தருடைய வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க. ஒரே நாள்ல பைபிளை கொடுத்து அப்படியே நம்ம எல்லாம் அப்படி படிச்சா மட்டும் பிள்ளைங்க படிக்காது. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் சொல்லிக் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. ஐயா எனக்கு படிப்பறிவு இல்லையா, எனக்கு எதுனா சண்டே கிளாஸ் அனுப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டே கிளாஸ் ஊழியத்துல சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை உங்க பிள்ளைங்கிட்ட வீட்டுக்கு வந்தோடனே அதை உட்கார்ந்து நேரம் எடுத்து கேளுங்க. அதுதான் பயபக்தி உள்ள சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் நான் தவறி இருக்கிறோம், சபை ஊழியர்களில் தவறி இருப்போம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், உங்களுடைய பெரிய சீக்கிரத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்கள் மேய்ப்பர் உங்களை பார்த்து எதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறாரோ, எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதற்கு முழுமையை அர்ப்பணிப்பதுதான் தாழ சிறந்த ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம். அது உங்களுக்கு தெரியல. ஐயாவுக்கு என்ன தெரியும், எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களுடைய பாதை எங்களுக்கு தான் தெரியும், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுவார்கள். நான் சொல்றது புரியுதா? வசனத்தை படிக்கிறவர்கள் வசனத்தினுடைய உந்துதலினாலே உங்களோடு கூட பேசுவார்கள். பேசும்பொழுது உங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது தயவாய் உங்களுடைய ஆவியிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து அவங்க இப்படி கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் தேவ மனிதர்கள் அல்ல, அவருக்குள் இருக்கிற கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறீங்க. கையை தட்டல்லேலூயா, நல்ல கையை தட்டல்லேலூயா. போன வருஷத்துல எதுலெல்லாம் நம்ம விழுந்து போனோம், ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் தட்டி கச்சையா. இந்த வருஷத்துல 2024 ஊழியர் சொல்லுகிறதை அப்படியே செய்யுங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சும்மாதான் ஒரு ஊழியக்காரர் எழுப்ப மாட்டாங்க. ஒரு பகுதிக்கு நான் வரும்போது என் மனைவி பார்த்து சொன்னேன், முன்னாடி வரலாம் வெளிச்சம். நான் சொன்ன கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். ஐயோ பயமா, நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன், இந்த காட்டுல இவர் எப்படி வந்து சபை வச்சு ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு பாம்பு தேடு அது பிசாசு எல்லாத்தையும் 15 சபையை கட்டி இருக்கிறாரு மனுஷன். கர்த்தர் கூட பெரிய கிருபை ஐயாவுக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லி நாங்கள் நினைத்துப்பா. கையை தட்டுப்பா, சூப்பர்ப்பா. யார் கையை நான் முதல்ல வெரி குட். அப்படி உண்மைங்க. சென்னையில எல்லா திரும்ப தான் லைட் இருக்கும். எங்களுக்கு ஊழியமே ரொம்ப ஜாலியாக நடந்தே போயிட்டு வந்துருவோம். ஆனால் ஒரு கிராமத்துக்குள்ள வரும்போது தான் பகலே வந்து பழகிட்டேன்னா திடீர் நைட் எல்லாம் கொஞ்சம் தடுமாறினே வரும். எங்க வேற ஏதாவது தெருவுள்ள நினைச்சிட்டு போறோம், எல்லாமே ஒரே மாதிரி இது. என் கண்ணுக்கு எங்கேயாவது போயிட்டு அன்னைக்கு சுற்றுலா போற சொல்லி பயந்துகிட்டே வந்தோம். ஆனா உடனே ஒன்று நினைச்சேன், இவ்வளோ கஷ்டத்தை இந்த 2023 இந்த ஊர் இப்படி இருக்குன்னா ஐயாவை தேவனை அழைத்து வரும்போது இந்த ஊர் இப்படி இருந்திருக்கும், எவ்வளவு சகித்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நாங்கள் நினைச்சுக்கிட்டே வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காய் தெரியுமா? நீங்கள் எல்லாம் தேவ சந்ததியாக மாறுவதற்கு. கையை தட்டி. ஒரு தேவ சந்ததி தங்களை பயபக்தி உள்ளவர்களாய் வெளிப்படுத்துவார்கள். ஒரு தேவ சந்ததி தேவன் விரும்புகிற வண்ணத்திலே தங்களை காத்துக் கொள்ளுவார்கள். ஊழியக்காரரும் திருச்சபையும் சொல்லுகிற சகல காரியத்தையும் தங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுதே போதுங்க, நீங்க எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னொன்னு ஒரு சீக்கிரம் சொல்லிட்டு அந்த முக்கியமான செய்திக்கு வந்துடுறேன். நான் இன்னொரு 10 நிமிஷத்தை முடிச்சிடுறேன். நாம் இந்த பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி வாழ வாழ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ 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 ஒரு நாள் எல்லாம் நினைப்பாங்க, ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு எக்கால சத்தம் துணிக்கும். அந்த எக்கால சத்தத்துல இயேசு மகாராஜா ஒரு நொடி பொழுதுல நம்ம எல்லாரும் எடுத்துப்பார். கையை தட்டல்லேலூயா, நல்ல கையை தட்டு.
அழைக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெசலோனிக்கேயில பவுல் எழுதுகிறார். அன்னிலிருந்து நம்மளுக்கு சஞ்சலம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, பாடு கிடையாது, வருமானம் ஏதோ பசி தாகம் ஏதும் கிடையாது. அங்க இருக்க போறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நிச்சயமாய் சந்தோஷம் மாத்திரமே. கையெழுத்தல்லையோ மணவாளன் தன்னுடைய அறையையும் மணவாட்டி தன்னுடைய காரியத்தை விட்டு புறப்படுவார்களாம். ரொம்ப நெருங்கிட்டோம். இயேசு எப்போ வருவார் தெரியாது. இவ்வளவு வருஷமா நம்ம காதுபட பேசின வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு அதி தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே கொள்ளை நோய், ஒரு புறத்திலே பஞ்சம், ஒரு புறத்திலே யுத்தங்கள், ஒரு புறத்திலே இயற்கை பேரிடர்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இதற்கு நடுவிலே தேவனுக்காக பயபக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம் வாழும்பொழுது, வருவேன் என்று சொன்னவர் அதி சீக்கிரமாய் வரும்பொழுது நம்மை மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே நம்மை அரசாளும்படி கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நாள் நம்ம பயபக்தி இருந்திருக்கணும். பயபக்தி இல்லாம சபைக்கு அப்படியே கேஷுவலா உட்காந்துங்க, நீங்க நான் சொன்னாலும் எங்களுக்கு எழுதுவாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க பயபக்தி சந்ததி அல்ல, நீங்கள் நிர்விசார சந்ததிகள். அதுவே பயபக்தி உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை உண்மையோடு பாடுங்க. அழகா போல் எழுதுவார், நீங்கள் ஆண்டவரின் கருத்தோடும் பயபக்தியோடும் உண்மையாக அவருடைய அன்பில களி கூர்ந்து ஆவியாத்தமா சத்திருந்து பாடுங்க. ஒரு பாட்டும் அவ்வளவு விசேஷித்த பாட்டு. அன்பில ஃபாதர் பண்ணார், தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி, தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. எவ்வளவு நல்ல தெய்வம் பத்தியா. அப்படிலாம் பாட்டெல்லாம் பண்ண கண்ணெல்லாம் கலங்கு. கருவிலிருந்து காத்து தங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரையும் இரக்கத்தினாலே. பாட்டு கேட்கும்போது அழுதுட்டேன் நான். உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாச்சுன்னு ஒரு பாட்டு. ஐயோ, அந்த மாதிரிலாம் எப்படி இருந்த முடிஞ்சது உங்களுக்கு. எவ்வளவு அவன் சொல்றான், தன் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்கள் கண்டது. வசனம் சொல்லுது, ஒரு கரு உருவாதுக்கு முன்னாடி ஒரு கரு இருக்குல்ல தாய், அந்த தாய் உருவாதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை கண்டுவிட்டாராம். கையை தட்டி எவ்வளவு தியானித்து எழுதுறாங்க. தேவ வெளிப்பாடு ஜெபத்தோடு அதை குறிச்சு பேசுறாங்க. அப்பதான் நான் பாட்டை கேட்டேன். அவ்வளவு அழகான வரிகளை எழுதி தம்பி இப்ப எழுதிருக்காங்க. ஏன்னா நாம் தேவனை சந்திக்க, தேவனை அதிகமாக நேசிக்க தான் பாடல் பிறக்கிறது ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வாயிலே. அந்த பாடல்கள் தான் சபையில் பாடப்படுது. அந்த பாடல்கள் தான் நாம் தேவனை உயர்த்தும்படிக்கு சேவிக்கும்படிக்கு நாம் பாடுகிறோம். ஆக உங்களுடைய பாடல்கள்ல கூட நீங்க பயபக்தியா இருந்துச்சு. நாம் பயபக்தி உள்ள சந்ததியாய் மாறிவிட்டோம் என்று சொன்னால், பயபக்தியோடு கூட கர்த்தரை சேவித்து வாழ்கிற ஒரு சந்ததியா இருப்போமே. ஆனால் என்னதான் வாழ்க்கையில் நடக்கும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நல்ல கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. ஒரு பயபக்தி உள்ள ஒரு சந்ததியாய் நாம் சேவித்து அவரை ஆராதித்து வணங்குவோம் என்று சொன்னால், நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் பரிசுத்தமான ஜாதியும் தேவனால் ராஜாக்களாக ஆசாரிகளாக தேவனுடைய புண்ணியங்களை, அதாவது மேன்மைமிக்க காரியங்களை அதிகமாக பேசுகிற ஒரு பரிசுத்தமான ஒரு பயபக்தியான ஒரு சந்ததியை வெளிப்படுவோம். நம்ம ஆண்டவர் தாழ விட வேண்டாம், நம்மளை தாழ்ந்து போக விடவே மாட்டார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய நீதிக்கு காத்திருக்கிற மீது அவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் அழகா நம்மை நடத்துவாங்க. அண்மையில ஜாஞ்சபுரத்தில் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடினார். நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல, நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல,
இந்த வார்த்தை சும்மா வராது. ஆவியில நடக்கப்படுற அல்லது ஆண்டவரோடு நடக்கப்படுறவனுக்கு தான் அந்த வார்த்தைலாம் வெளிப்பாடா, வார்த்தைகளா, எழுத்துக்களா வரும். இதெல்லாம் தான் பாடும்போது கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பயபக்தி உள்ள சந்ததியை தேவன் அழகாய் வழி நடத்துவார். உங்களுக்கு நேரம் ஒரு தீங்கு வருதா, அந்த தீங்குக்கு தேவன் உங்களை இலக்கி திருப்பி எதுவும் உங்களை அணுகாதபடிக்கு உங்களை நேர் வழியாய் கர்த்தருக்கு நேராக நடத்துவார். ஆண்டவருடைய வழி நடத்த ரொம்ப வித்தியாசம். நேற்று ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை காருக்குள்ள இருக்குது, ஒருத்தர் வந்து வெளியே உட்காந்து இருக்கிறார், ஏதோ படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு. சிசிடிவில பதிவான ஒரு பதிவு அது. அந்த காருக்குள்ள அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் எங்கேயோ போயிருக்காங்க. நல்லா கவனிங்க. அந்த ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் வீடியோ தான். அந்த குழந்தை உள்ள இருந்துட்டு ஏதோ நினைச்சது போல இருக்குது, இல்ல ஆவியானவர் எப்படி அதை நடத்தினார் தெரியல. திடீர்னு அந்த குழந்தை டோரை திறந்துட்டு அப்படியே வெளியே வந்து இங்க கீபோர்டு அப்படியே அந்த கிட்டியே அந்த சகோதரன் உட்காந்துருக்கிறார். அவரை போயிட்டு பம்பு அடிக்குது. நல்லா கவனிங்க. குழந்தை போய் அவரை பம்பு அடிக்குது. நான் பாக்குறேன், ஏன் இந்த பொண்ணு பம்பு அடிக்குது த்ரில்லா பாக்குறேன். நீங்க பாக்குற மாதிரியே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கிருந்தோ ஒரு வேகத்துல எதிர்ப்புறத்துல இருந்து கட்டுப்பாட்டை காட்டாறு மாதிரி எழுந்து வேகமாக வந்து அந்த கார் அடிச்சது. அந்த குழந்தை மட்டும் உயிர் போயிடுச்சு. கையை தட்டு. ஒரு சமயம் நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா அந்த குழந்தை ஆண்டவர் எவ்வளவு நேசித்திருப்பார். ஆனால் அந்த குழந்தை அந்த தீங்கில் இருந்து கையை தட்டல. நீங்க கூட எவ்வளவு பஸ்ல போயிருப்பீங்க, வண்டியில போயிருப்பீங்க, நீங்க போயிருப்பீங்க, ஆண்டவ போயிருப்பீங்க. உங்களுக்கு நேராய் வந்த எல்லா ஆபத்துகளையும் உங்களை விட்டு அகற்றின பரம தகப்பனை கையை தட்டி அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன், இப்படித்தான் ஆண்டவர் என்னைய கூட நீங்க காப்பாத்துனீங்க. அல்லேலூயா. அதனால அந்த பாட்டை பாடின, தாங்கினே தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே ரபாலா சந்தரா கதரா ரபஹத்தரதே அந்தரா. அப்படி மேகம் என் மேல இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த என்ன கணக்கு அடங்காத நன்மைகளை நான் ஆவியிலே உணர்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க வாழ்க்கையில பல தீங்குகள், உங்களுக்கே தெரியாம செய்ததான தீங்குகள் அல்லது உங்களுக்கு நேராக வந்ததான தீங்குகளை தேவன் இந்த ஆண்டிலே உங்களை விட்டு அகற்றி தேவன் உங்களை நேர்வழியாக நடத்தினார். கையை தட்டுன மகாராஜா இயேசுவுக்கு நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு ஆண்டவருக்கு. நீங்க சாப்பிடுற சாப்பாடுல கூட கவனத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருந்தா, இந்த சாப்பாடு கூட பல பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகல. இதெல்லாம் ஆண்டவருடைய இறக்கம். கையை தட்டு. ஆண்டவருடைய இறக்கம் பத்தியா? நம்ம தின்ற சாப்பாடுல கூட ஆண்டவர் கருசனையா இருப்பார். நாம் குடிக்கிற தண்ணியில கூட ஆண்டவர் கவனத்தை வைத்து நமக்கு அனுமதிப்பார். ஆண்டவர் அனுமதிக்காம நம்ம ஒரு டம்ளரோ ஒரு சொம்பு தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். கையை தட்டலையா? எவ்வளோ பேருக்கு என்னென்ன வியாதிகள் வருது, கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காத பலவிதமான உபத்திரவங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசத்தினுடைய விபரீதம் இன்றைக்கு 30ஆம் தேதியில சேவனோடு கூட வைத்திருக்கிறார். கையை தட்டலையா? எந்த குறையும் இல்லைங்க. நம்மளுக்கு என்ன குறை இருக்கு? நல்லா சாப்பிடுறோம், தூங்குறோம், தூக்கம் வருது, காலையில உயிரோடு இருந்திருக்கிறோம். ஒரு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. தட்டு 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 மகாராஜா. ரபாலா சந்தரா ஹத்தரதி ஹந்தரோ ரஹசந்தரதே. ஆண்டவருடைய அன்பு பேச பேச பொங்குங்க உள்ளம். கேட்க கேட்க என் உள்ளம் இருதயம் மகிழும் மகிழும் பொங்கும். அதுதான் இயேசுவின் அன்பு. வேதம் சொல்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்றியும் தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் தேவ அன்பை அது வெளிப்படுத்துகிறது. ஆவியானவர் ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறார். அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை விட்டு விலகவே இல்லை. கையை கட்டவே இல்லை. அவர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை ஒரு நாளும் உங்களை விட்டு அகற்றவில்லை.
நீங்க தான் நிலைபெயர்ந்து வெளியே போறீங்க. நீங்க தான் பல நேரத்தில் தவறி போயிருக்கீங்க. நீங்க தான் ஆண்டவருக்கு தூரம் போயிருக்கீங்க. ஆனால் உங்கள் மீது வைத்த அவருடைய கிருபை ஒரு நாள் மாறவில்லை. அதுதாங்க இயேசு. அந்த அன்பு உள்ளவங்க இயேசு. ஆண்டவருடைய அன்புக்குள்ள அநேகர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறான். நான் ஆவியிலே பார்க்கிறதை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு முறையும் இதை ருசிக்கிறவர்களை ஆண்டவரே இவ்வளவா என்னை நேசிக்கிறீங்க, அப்படியே கண்ண முடியல, அப்படியே கண்ண முடியல, முடிச்சிடலாம். அவர் பாயிண்ட் கொண்டு வந்து அதை முடிக்க முடியல. ஆண்டவர் என்னை ஜெபத்தை நடத்துகிறான். அப்படியே ரகாதாலா காதாலா சந்தரா பகாதாலா அப்படியே கண்ண மூடி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவா என்னை அன்பு கூர்ந்து நான் உமக்கு முன்பதாக அற்பமானவன் ஆண்டவரே, நீசனாய் இருக்கிறேனே, பல நேரத்தில் உண்மை விட்டு நான் தூர போயிருக்கிறேனே, இயேசுவை மறுதலித்திருக்கிறேனே, ஆண்டவரை நான் வஞ்சித்திருக்கிறேனே, உம்மை உதாசீனப்படுத்தினேனே, உடைய வார்த்தையை விட்டு நான் தூரமாய் நின்று ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் என் சுகமாக பிரியத்திற்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இவ்வளவா என் மீது அன்பு கூர்ந்தீரே, உங்க அன்பு பேசாதவே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. ராகாஷந்தரா காதாராபா ராதுரா காதாராபா தரதாரா காஷந்தராபா. ஒரு சிலருடைய இருதயங்களை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே இப்பொழுதே கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்களுடைய சிரசின் மீது இறங்கி உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறது. பெற்றுக்கோ, இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கோ. சுத்திகரிக்கப்படுகிற நேரம் இது. Rahatuna mahandara diantara shahuda harbi kanto raghura kathar kandiantare glorify Jesus name rashaha rihuru mahatu rahatuni bihasika kalkuru putur kurkushka நேகருடைய இருதயம் இன்னும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளதாய் காத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிறவருடைய இருதயங்களை இப்போது ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உங்களை சுத்திகரிக்கிறார். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு. ஒரு பயபக்தி உள்ள ஒரு இருதயம் வேண்டும் ஆண்டவரே. இதுமேல் ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரம் போகாது, இனி நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு நீர் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் என் ஆவி என் ஆத்துமா சரீரத்தோடு அர்ப்பணித்து வாழ இப்பொழுது என்னை தகுதிப்படுத்துவீராக. சொல்லுங்க ஆண்டவர், தகுதிப்படுத்துவீராக. புதிய வருஷத்தை பிரவேசிக்க போகிற நாங்கள் ஆண்டவருடைய புதிய கிருபைகளை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிற நாங்கள் இன்றைக்கு எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். சுத்திகரிப்பீராக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். நாம் சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனை சேவிக்கிற ஒரு ஜனமாய் மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் வாசிக்கலாம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி போதும். அல்லேலூயா. நாம் நம்மை பரிசுத்தம் உள்ளவனாய் பரிசுத்த பயபக்தி உள்ளவனாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம், மிகப்பெரிய வாக்குத்தத்தம், நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் இருந்த அந்த பூமி
அவனுடைய ஆஸ்திகளினாலே, அவனுடைய சம்பத்துகளினாலே, ஐஸ்வர்யத்தினாலே தாங்க கூடாததா இருந்தது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். கையை தட்ட ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு முன்னாடி விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். இரண்டாவது, கர்த்தர் சொன்னதை பெற்றுக் கொள்வதற்கு தன்னை பயபக்தி உள்ளவனாய் காத்திருந்து ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்த ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்னாடி வாழும் பொழுது நீங்கள் சொல்ல எது உங்களுடைய திருச்சபைகள் வாக்குத்தத்தமாய் இந்த 2024 ஆண்டு 1ஆம் தேதி இரவு தேவன் உங்களுக்கு அறிவிக்கிறாரோ அது உங்களுடைய சிரசின் மீது, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரங்கள், உங்களுடைய இருதயங்கள், உங்களுடைய வீடுகள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய ஊழியர்கள் சகலவற்றிலும் கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். சகலத்திலும் நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பீர்கள். சுத்திகரிப்பு கூட்டத்தில் நாம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், நான் பயபக்தி உள்ளவனாய் தேவனை சேவித்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள சகலவற்றையும் ஆண்டவர் என்னை சுதந்திரவாளியாய், சுதந்திரிக்க செய்கிறவனாய், ஜெயம் கொள்ளுகிறவனாய் ஆண்டவர் என்னை இந்த ஆண்டு, வருகிற ஆண்டு என்னை உயர்த்தி வைப்பார். கையை தட்டி ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரே ஒரு நாள், எதெல்லாம் நம்மகிட்ட குறையா இருந்ததோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வசனத்துக்கும் தேவ சபைக்கும் நேராக ஒரு இருதயத்தை கிழித்து திருடும் பொழுது வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நம் மீது கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றோ ஆமென் என்றோ பலிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி